ஏன்னா நம்மளை நம்பி இன்னைக்கு ஒட்டுமொத்தமாக இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் எங்கள் வீட்டில் நிம்மதியாக உறங்குறாங்க, நாளைக்கு என் பிள்ளைக்கு எதிர்காலம் இருக்குதுன்னு நினைக்கிறாங்கன்னா ஒவ்வொரு வீட்டுக்கு வெளியிலையும் 2 பேர் காவல் காத்துட்டு இருப்பாங்க. ஒருத்தையும் கருப்பு சட்டக்காரன், ஒருத்தன் கருப்பு சிவப்பு சட்டக்காரன், 2 பேரும் நின்றுக்கிட்டே இருப்பாங்க. ஆக அது இதையெல்லாம் உள்வாங்கி கொண்டு தான் எங்களுடைய பிள்ளைங்களுக்கு என்ன தேவை அப்படின்னு முடிவு. அதனால இந்த கல்வியாண்டு மட்டும் கிட்டத்தட்ட நம்முடைய அரசு பள்ளியில் கிட்டத்தட்ட 4 லட்சம் பிள்ளைகள் நம்ம சேர்த்திருக்கிறோம் என்பது நம்முடைய அரசாங்கத்துக்கான சாதனை. ஏன் நம்மளை தேடி வராங்க? நாங்கள் ஏதாச்சும் ஒரு மொழிக்கு நாங்கள் எதிர்ப்பாக பேசிக்கிட்டே இருக்கிறோமா? திணிப்புக்கு தான் எனக்கு எதிர்பார்ப்போம். நாங்கள் அந்த திணிப்பு என்று வந்துவிடாதீங்க தயவு செஞ்சு. எங்களுக்கு என்ன தேவையோ இங்கே ராஜீவ்காந்தி சொன்ன மாதிரி தான் நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்தில் 8வது அட்டவணை இருக்கின்ற 22 மொழிகளை நாங்கள் படிக்கிறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். ஆனால் திணிக்காதீங்க. நாங்கள் எல்லா மொழியும் பாராட்டுறோம். நாங்கள் ஒவ்வொரு மொழிக்கும் ஒரு பாரம்பரியம் இருக்க தான் செய்யும். ஆனால் அந்த மொழி என்பது முற்போக்கு சிந்தனை கொண்டு வரணும். பிற்போக்கு நம்ம பின்னாடி இழுத்துட்டு போயிடக்கூடாது. நம்ம முற்போக்கு சிந்தனையாக இருக்கின்ற எந்த மொழியாக இருந்தாலும் அதனால தான் சொல்கிறேன். நாங்கள் என்ன லாங்குவேஜுங்க இன்றைக்கி என்ன லாங்குவேஜ் பேசுகிறோம்? ஜாவா பற்றி பேசுகிறோம், சி பற்றி பேசுகிறோமா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பற்றி பேசுகிறோம், ரோபோட்டிக்ஸை பற்றி நாங்கள் பேசுகிறோம். ஒவ்வொரு ஆன்லைன் டூல்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக டிஎன் ஸ்பார்க்னு நம்ம கொண்டு வரோம். இப்படி நம்ம எல்லாமே ஃபியூச்சரிஸ்டிக்காக திங்க் பண்ணும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க? இதிகாசங்கள் புராணங்கள் சார்ந்து நாங்கள் கதை சொல்கிறோம், புராணங்கள் நடக்கிறத சொல்லி அது மூலமாக நம்ம அறத்தை நாங்கள் வலியுறுத்துறோம். இப்படி சொன்னால் தேவையில்லை நமக்கு. இன்றைக்கி லைஃப் பிளஸ் நாங்கள் என்ன இன்றைக்கி நான் பாடுறதுக்கு பல பேர் சொன்னாங்க, என்ன சார் என்இபியோட அப்படியே காப்பி அடிச்சிட்டிங்களாம்ல, அப்படியே காப்பி பேசணும். இட்ஸ் நாட் இமிட்டேஷன், இட்ஸ் நாட் அட் ஆல் இமிட்டேஷன். இது இஸ் த யூனிக் பார்ட் ஆஃப் தமிழ்நாடு. நம்மளுடைய எஸ்சிபி அப்படின்னு நமக்கான பாதையை நம்ம வகுத்து கொடுத்துக்கணும். மற்ற காப்பி அடிக்கல. நம்ம என்இபி லாங்குவேஜ்க்கான பாலிசி இருக்குது அப்படின்னு சொன்னால் எஸ்சிபி லாங்குவேஜ்க்கான பாலிசி இருக்கும். ஆனால் கண்டென்ட் வேற. நீ மும்மொழி கொள்கை சொல்கிறோம், எங்களுக்கு இருமொழியே போதும் என்று நாங்கள் சொல்லிக்கணும். நாங்கள் அதனால் நான் அடிக்கடி சொல்கிற மாதிரி தமிழ் இஸ் ஃபார் அவர் ஐடென்டிட்டி அண்ட் இங்கிலீஷ் இஸ் ஃபார் ஆப்பர்ச்சுனிட்டி. இதை நாங்கள் வலியுறுத்துகிறோம் என்று சொல்லும்போது அதை அவங்க ஏற்றுக்க மறுக்கிறார். நான் திருப்பி நான் சொல்கிறேன். நான் இது வெறும் தமிழ்நாட்டு பிள்ளைகளுக்காக மட்டும் பேச, பீகாரில் இருக்கிற பிள்ளைக்கு சேர்த்து நான் சொல்கிறேன், யூபிஎஸ் அந்த பிள்ளைங்களுக்கு சேர்த்து சொல்கிறேன். நாங்கள் ஒரு நாளில் ப்ரூவன் மாடல் வச்சுருக்கோம். அதை நீங்கள் பயன்படுத்தியா உங்கள் பிள்ளையும் வெளிநாட்டுக்கெல்லாம் போய் நல்லா சம்பாதிப்பாயா, இல்லை எங்கள் பிள்ளைய கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போவாயா, நாங்கள் சொல்வதற்கான ஒரு மாடலாகத்தான் இன்றைக்கி இந்த எஸ்சிபியை நம்ம கொண்டு வந்திருக்கோம். இப்படி ஒவ்வொன்றே செய்ய என்ன சார் அப்படி என்னதான் சார் இந்த என்இபி உங்களுக்கு என்ன சார் பிரச்சனை? உதாரணத்துக்கு என்சிஆர்டி, நம்ம எஸ்சிஆர்டி வச்சுருக்கோம், என்சிஆர்டி வச்சுருக்காங்க. அந்த என்சிஆர்டியை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன சொல்ல வராங்க? அவங்களும் நமக்கான சுதந்திர போராட்டத்தை பற்றி எடுத்து சொல்லுவாங்க. ஆனால் அந்த சுதந்திர போராட்டத்தை பற்றி அவங்க எடுத்து சொல்லும்போது நம்முடைய வஉசி அவங்க சொல்ல மாட்டாங்க, நம்முடைய சுப்பிரமணிய பாரதியை பற்றி அவங்க சொல்ல மாட்டாங்க. ஏன் இங்கே இருக்கின்ற நம்முடைய வேலூர் சிப்பாய் மியூட்டினி என்று சொல்கிறோமே, அங்கேருந்து வேதாரண்யத்தில் இருக்கின்ற சால்ட்டு சத்தியாகிரகம் வரைக்கும் நம்ம சொல்லுவோம், ஆனால் அவன் சொல்ல மாட்டான். முதல்ல நம்மளுடைய வேரை நாம் ஊன்றிக்கொண்டு ஒட்டுமொத்த உலகத்தையும் நாம் பார்க்க வேண்டும். முதல்ல எனக்கு என் வீரபாண்டிய கட்டவன் என்ன செஞ்சேன்னு நான் முதல்ல தெரிஞ்சுக்கணும். சரி, இது ஒட்டுமொத்தமாக முதல்ல எனக்கு தெரியும். ஆனால் நம்முடைய ஐடென்டிட்டியை ஏன் கீழடி ஒன்று போதாதா? கிட்டத்தட்ட நம்மளை யார் என்று சொல்லக்கூடிய கீழடியாக மறைக்க பார்க்குறாங்க. சரி, நம்முடைய ஐடென்டிட்டி எங்கேயும் விட்டு கொடுக்காம மற்றதையும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாம் ஆசைப்படுகின்றோம். ஆனால் அதற்கு அவர் வழிவகை செய்கிறார் என்று சொன்னால் அது இல்லை. அது ஒட்டுமொத்தமாக அவங்க என்ன சொல்லுவாங்க? சத்ரபதி சிவாஜி பற்றி யார் தெரியுமா? ஜான்சி ராணி. அவங்களே நாங்கள் கற்றுக்குறோம், அவங்க எனக்கு கற்றுக்க மாட்டேன்னு சொல்லி அவங்களை கற்றுக்குறோம். முதல்ல எங்கள் ஊரில் இருக்கக்கூடிய என் நாட்டில் இருக்கக்கூடிய யாரெல்லாம் உழைச்சிருக்கிறாங்க சுதந்திரத்துக்கு, முதல்ல அதை நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம் சார். தெரிஞ்சுட்டு அதையும் நாங்கள் சேர்த்து நாங்கள் கற்றுக்குறோம் சார் என்று தான் நாங்கள் சொல்லிக்கிறோம். தவிர கண்மூடித்தனமாக எதையும் நாம் எதிர்க்கவில்லை என்பதை முதல்ல அவங்க புரிஞ்சுக்க வேண்டும். அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு கமோடிட்டியாக இருக்கக்கூடாது எஜுகேஷன் அப்படின்னு. இட் ஷுட் பி த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆஃப் அவர் ஸ்டூடெண்ட்ஸ். ஒவ்வொருத்தரும் படிச்சாக வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்படுகிறோம். இன்றைக்கி புதுகை பூபாலன் சொல்லும்போது சொன்னாங்க பார்த்தீங்கன்னா, 3ஆவது வகுப்பில் அந்த பிள்ளைங்களுக்கு ஒரு எக்ஸாம் வச்சும்போது 5ஆவது வகுப்பு ஒரு தேர்வு, 8ஆம் வகுப்பு தேர்வு, இதில் நீ ஃபெயில் ஆகிட்டா தயவுசெய்து திருப்பி நீ 3 படி அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா? அது தேவை ட்ராப் அவுட்டுக்கு அதை வழிவகுக்கும். அதனால தான் 1ஆம் வகுப்புலேருந்து 8ஆம் வகுப்பு வரைக்கும் நாம் நம்முடைய அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நோ டிடென்ஷன் அப்படின்னு நம்ம கொண்டு வந்திருக்கோம் பார்த்தீங்களா? எதனால்? 3ஆவது வயசில் ஃபெயில் ஆகிட்டான், பிள்ளை வீட்டில் இருக்குது. 5ஆவது வயசில் ஃபெயில் ஆகிட்டான், வீட்டிலே இருக்குது, ஸ்கூலுக்கே போகலை, வெக்கப்படுறான், ஸ்கூலில் மற்ற ஃப்ரெண்ட்ஸோடு சேர்றதுக்கு வெக்கப்படுறான் அப்படின்னா அந்த பிள்ளை திருப்பி ஸ்கூலுக்குலாம் போகாது. சரி, போது நான் போய் கடையில் போய் உட்காடுறான், நீ ஏதாச்சும் வேறு ஏதாச்சும் ஒரு வேலை செய்ய போடான்ட்டு 6ஆவது வகுப்பு 7ஆவது படிக்கிற பிள்ளைங்களுக்குலாம் அங்கே அமுச்சு விட்ருவாங்க. ஸோ இதை தான் குலக்கல்வியை நீங்கள் இன்டெரக்டாக கொண்டு வரீங்க. இந்தியை திணிக்க பார்க்குறீங்க, அப்படியே இந்திக்கு பின்னாடி சமஸ்கிருத மணியை கட்டி விட்டு உள்ள நுழைக்க பார்க்குறீங்க அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். அதை நம்ம தடுக்க நினைக்கிறோம். அதுக்கான இன்டென்ஷனை தயவுசெய்து எல்லாரும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான். உங்கள் விமர்சனம் என்பது ஆக்கப்பூர்வமான விமர்சனமாக இருந்தால் அது நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். ஏன்னா இன்றைக்கி என்இபி அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ஒரு பீரியாடிக்கலாக அவங்களாம் அப்டேட் பண்ண மாட்டாங்க. அவங்க நினச்சா அப்டேட் பண்ணுவாங்க. அன்னைக்கு என்ன சித்தாந்தம் அவங்களுக்கு தோணுது அது சார்ந்து உள்ள திணிக்க பார்ப்பாங்க. ஆனால் நம்ம எஸ்சிபியை பொறுத்து எவ்ரி 3 இயர்ஸ் நம்ம அப்டேட் பண்ண போகிறோம் நம்ம சொல்கிறோம். நம்ம நாட் ஒன்லி எவ்ரி 3 இயர்ஸ், ஒரு வருஷத்துலேயே புதுசாக ஒரு ட்ரெண்டு வருது அவனுக்கு, அந்த ட்ரெண்டு 3 மாதத்துலேயே வருது, அந்த 3 மாதத்துக்கு திருப்பி அடாப்ட் பண்ணிக்குவேன் நான்.
அதனால தான் நீங்கள் திறன் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை நம்ம கொண்டு வந்தாலும் டிஎன் ஸ்பார்க் மூலமாக திட்டத்தை கொண்டு வருவதாக இருந்தாலும் சரி, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன்றைக்கும் நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் படிச்சுக்கிட்டே தான் இருக்கிறார். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கு அமெரிக்காவுக்கு போய் இன்னும் அதை படிச்சுக்கிட்டே தான் இருக்கிறார். நம்ம இல்லை என்று சொல்லவில்லை. அதுதான் தமிழ் இனம். படிக்கணும்னு நம்ம ஆசைப்படுறோம் பார்த்தீங்களா? அப்படி படிக்க வேணாம், எதுக்கு நீங்களாம் படித்து என்ன பண்ண போகிறீங்க என்று அவர் நினைக்கும் பொழுது அது முன்னாடி அதை நம்ம முட்டுக்கட்ட போகிறோம். நாங்கள் தயவுசெய்து எங்ககிட்ட வந்துடாது. இது தமிழ்நாடு, இது தந்தை பெரியாருடைய மண், பேரறிஞர் அண்ணாவுடைய மண், முத்தமிழர் கலைஞருடைய மண், ஒட்டுமொத்தமாக ஒரே உருவாக இருக்க முடிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய மண் என்று நான் அழுத்தம் திருத்தமாக நாம் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.